ஏன் சார் எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? தம்பி, உன் ஒய்ஃபை விசாரிக்கிறாரு, அதனால தான் நாங்களாம் வெளியில நிக்கிறோம். சார் நான் உள்ள போகணும் சார், எஸ்பியை பார்க்கணும் சார். யோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, கம்முன்னு நில்லியா? சார் ஏய் சொல்லுடி, என் பையன் உன் ஆசைக்கு இணங்கலன்னு தானே கொன்ன? சார், நீங்க ஒரு ஹையர் ஆபீசர், நீங்களே இவ்வளவு அசிங்கமா கேட்கலாமா? ஏய், இப்ப நான் ஆபீசர் இல்லடி, அப்ப கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளைய அநியாயமா அல்பாயுஸ்ல பறி கொடுத்துட்டு நிக்கிற அப்ப. சார், அப்பாவா உங்க வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ இப்படி மாட்டிட்டு இருந்தா, ஒரு அப்பாவா உங்களால அவகிட்ட இதோ இப்ப என் கிட்ட கேட்ட மாதிரி கேட்க முடியுமா சார்? என் பையனை கொன்னுட்டு எனக்கே சாபம் கொடுக்குறியா பொண்ணு? சார், சார், வேணாம் சார். ஆதிரே, 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 சார் பிடிங்க சார், சார், ஆதிரே, சார் பிடிங்க சார், ஆதிரே, சார், ஆதிரே. எதுக்கு சார் அடிச்சீங்க? சார் பிடிங்க சார், நான் அவர்கிட்ட பேசணும். யாரா நீ? நான் ஆதிரோட ஹஸ்பண்ட் சார். ஷாம்லா, இவனை தூக்கி லாக்கப்ல போடு. இவன் பொண்டாட்டி சேர்ந்துதான் என் பையனை கொலை பண்ணிருக்காங்க. இவனை விடவே கூடாது. உன் பொண்டாட்டி என் கையாலே அடிச்சு கொன்னு என் பையன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கணும். இழுத்துட்டு போங்க அவனை. ஆதிரே, உள்ள போயா? ஆதிரே, 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 சார், சார், சார் பிடிங்க சார், ஆதிரே, 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 என்ன பாரு ஆதிரே, 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 என்ன பாரு, ஆதிரே, என்ன பாரு ஆதிரே. ஷாம்லா சார், நான் காலையில வரேன். ஓகே சார். ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. ஓகே சார். யோ, லாக்கப் போட்டு. ஓகே மேடம். மேடம். எஸ் மேடம். எஸ் மேடம். ஆதிரான்னு ஒருத்தி மேடம். ஆமா மேடம். ஆமா மேடம், ஸ்பாட்லேயே வச்சு தான் அரெஸ்ட் பண்ண மேடம். எஸ் மேடம். ஓகே மேடம். ஓகே. எஸ்பி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேடம். ஓகே மேடம். ஓகே மேடம். எஸ்பி சார் போயிட்டாரா? மேடம் வெளியில ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ஏய், நீ அங்கே இரு, நான் வரப்ப. ஓகே சார். சார், சார் ஒரு நிமிஷம். என்ன ஷாம்லா? சார், டிஜிபி மேடம் ஃபோன் பண்ணாங்க சார். ஒரு மீட்டிங் விஷயமா சென்னைக்கு போயிருந்தாங்களாம். மார்னிங் வரேன்னு சொன்னாங்க சார். கேஸை பத்தி கேட்டாங்க சார். மார்னிங் கேஸை விசாரிக்க வரேன்னு சொன்னாங்க. காலையில தானே வராங்க? ஆமா சார். நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓகே சார். ஐயோ, ஆதிரே, வாங்க பெரிய மாமா, வாங்க உள்ள வாங்க. என்ன பெரிய மாமா இங்கே நிக்கிறீங்க? நீங்க உள்ள வாங்க முதல்ல. என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. அட 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 அட, வாங்கண்ணே, வாங்க 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 வாங்க. என்னண்ணா அத்தி புத்தா மாதிரி அதிசயமா இருக்கு? நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஓ, புரியுது புரியுது புரியுது. நீங்க சங்கடப்படும் போது என்ன விஷயம்னு எனக்கு புரியுது. எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். உங்க வீட்டு குடும்ப குத்து விளக்கு, அதான் உங்க வீட்டு மருமக ஏற்காட்டுல ஒரு கொலைய பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கலாமே.
அதுவும் எஸ்பியோட பையனே போட்டு தள்ளி இருக்கலாமே. பெரிய டண்டனக்கான் டான் தான் போல இருக்க. இந்த விஷயம் தெரிஞ்சது எனக்கு காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துனா மாதிரி இருந்துச்சு. வாட்டர் கேன் கடையை வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தவ ஏற்காடு போன இடத்துல கொலகாரியாவே மாறி இருக்கா. இதெல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சி தானே. போதுங்க, இதுதான் சந்தர்ப்பம்னு அவரை குத்தி காட்டி பேசாதீங்க. ஆதிரை இப்போ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. அவளை காப்பாத்த கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அதுக்காக தான் பெரிய மாமா உங்களை பார்க்க வந்திருக்காரு. என்னங்க, உதவி செய்யுங்க. நீதான் உதவி பண்ணுங்கன்னு கேக்குற. அண்ணன் வாயை திறந்து எதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏகம்பரம், எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. சுத்திலும் ஒரே இருட்டா இருக்கிற மாதிரி தோணுது. என்ன தப்பா எடுத்துக்கால. இப்ப நீதான் எங்களுக்கு உதவி பண்ணணும். உன் செல்வாக்கை பயன்படுத்தி யாராவது பெரிய கிரிமினல் லாயரை பிடிச்சு ஆதிரைய வெளியே கொண்டு வரணும். என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மேகல. போன வாரம் என்கிட்ட வேலை பார்க்குற மேஸ்திரியோட பையன் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்ப அந்த மேஸ்திரி என்கிட்ட நீங்க தான் என் பையனை காப்பாத்தணும்னு காலை பிடிச்சு கதறி எழுதாரு. நானும் மனசு கேட்காம அந்த பையனை வெளியே கொண்டு வந்துட்டேன். அந்த ஞாபகம் வந்துருச்சு. அண்ணா, அதுக்காக நான் உங்களை காலில் விழ சொல்லல. இல்ல ஏகம்பரம், நான் உன் காலில் விழக்கூட தயாரா இருக்கேன். இப்ப என் மான மரியாதையை விட என் மருமகளோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் உன் காலில் விழுகிறேன் ஏகாம்பரம், கொஞ்சம் உதவி பண்ணு. பெரிய மாமா, என்ன மாமா? விடுமா மேகல. ஆதிரை எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில வரணும். அதுக்காக ஏகாம்பரம் காலில் விழுகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சும்மா இருங்க பெரிய மாமா. எங்க கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோட நடந்துக்கோங்க. பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பழி வாங்காதீங்க. உனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன இருந்தாலும் நீ என் கூடவே இருக்கிற பொண்டாட்டியாச்சே. இது உனக்கு புரியாம இருக்குமா? எங்க ப்ளீஸுங்க. ஏய், என்னடி ப்ளீஸ்? ஆமாடி, நான் பழி வாங்குறேன். இவன் மவன் ஒன்றரை நான் பையன் என்ன பழி வாங்கல. இந்த வீட்டு மேல கேச போட்டது மட்டும் இல்லாம என்ன ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணி ஈயான கொழுப்புல என் டெண்டர் பில்ல சாங்ஷன் பண்ணாம கிடப்புல போட்டு என்ன லோலோன்னு அலைய வைக்கல. எல்லாத்துக்கும் மேல இனிமே நான் எந்த கான்ட்ராக்டும் எடுக்க முடியாத அளவுக்கு என் கம்பெனியை பிளாக் லிஸ்ட்ல போட்டு என்ன சூசைட் அட்டெம்ப்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டான்.